அரசு ஊழியர், அட்டூழியம். இவங்க தான். அதாவது தினந்தோறும் வாத்தியாருங்க தான் பண்ணுவானுவ ஸ்கூல் பொம்பள புள்ளைங்கள. போலீஸ்காரன் எல்லா இடத்துலயும் தான் கைய நீட்டி இந்த இது வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மணலு, கருங்கல் கடத்துற பக்கத்திலே ஒரு செக் போஸ்ட் மாரி இப்ப பப்ளிக் வச்சு வசூல் பண்ணலாம். அங்க கம்பல்சரி வாங்குறாங்க லஞ்சம். அது இது பாருங்க. ஒரு பொண்ண 2 பேரு செக் பண்றேன்னு இட்டுன்னு போயி, ஆந்திரா பொண்ண இட்டுன்னு போய் ரேப் பண்ணிக்கிறானுவோ. இவங்களுக்கு வேணா ஆயுதப்படையில மாத்திருவாங்க. இந்த இது புறம்போக்குங்க. ம். இதெல்லாம் என்ன சார் இது? காவல்துறைனா என்னது? எல்லாமே சேவை செய்ற துறை. இவங்களே மாரி பண்ணா, கேட்டாக்க அவங்கள இட்டுன்னு போய் உதைக்கிறது, அடிக்கிறது. இதெல்லாம் உடனே விசாரிச்சு, 1 மாசத்துல தண்டனை குடுத்தா தான் ஏதாவது இவங்க பயப்படுவாங்க. அது மாரி என்னது? ஒரு ரூ. 50 திருடுன ஒரு பிட்பாக்கெட்காரன இதுல பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டி வச்சுக்கிறான். இவங்கள ஒட்டி வைக்கணும். யாராவது வழியில மடக்கி எடுத்துன்னு போயிடணும்னு. பாருங்க எவ்வளோ கேவலமா இருக்கு பாரு. தாய் கண் முன்னே இளம்பெண் பலாத்காரம். போலீஸ் கான்ஸ்டபிள் 2 பேர் டிஸ்மிஸ். அவ்வளோதான். டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. ம். இது ஒரு நாடு. நம்ம இந்த நாட்டுல நாம இருக்கிறோம். ஏற்கனவே 2 பேர இட்டுன்னு போயி அடிச்சு கொன்னானுவோ. நெனச்சு நெனச்சு வச்சுக்கிறான். அவங்கள எதுவுமே பண்ணல. அந்த கேஸ் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. வியாபாரி சங்க தலைவரே எம்எல்ஏ அவன் பையன் எம்எல்ஏ இருக்கிறதுனால அந்த கேஸ அப்படியே விட்டாங்க திமுகவுல. இது இந்த மாரி கேஸ்லாம் என்ன பண்ண முடியும்? ம். இதுக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் சொல்லணும். பத்திரிக்கைலாம் கேட்கணும். கேளுங்க.